வெல்கம் யூடியூப் லேர்னர்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கில் சப் டாபிக் எல்லாம் ஒன்றா பார்த்துட்ருக்கோம். இந்த செஷனில் நம்ம டிசிபி யூடிபி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அது மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். எல்லா யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த செஷனில் வந்து யூடிபி அண்ட் டிசிபி பார்க்க போகிறோம். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்னன்னு பார்த்துடலாம். டிரான்ஸ்போர்ட் லேயர் இட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் அண்ட் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படிங்கிறது வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷனுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது. எண்ட் டு எண்ட் கனெக்ஷன்னா என்ன? அதாவது சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் வந்து டைரெக்டாக டெலிவரி பண்ணிடும். அதான் எண்ட் டு எண்ட் டெலிவரி. எப்போதுமே வந்து டெலிவரி பண்ணுற முன்னாடி ஒரு லிங்க் வந்து க்ரியேட் பண்ணிடும் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி எண்ட் டு எண்ட் டெலிவரி யூஸ் பண்ணிடும். அண்ட் தென் ப்ராசஸ் டு ப்ராசஸ் டெலிவரி. போர்ட் அட்ரஸிங்னா என்ன? இப்போது மல்டிபிள் டேட்டா ஃபைல்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்ம எந்த இதுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தோமோ அதை கரெக்டாக அந்த டேட்டா ஃபைலுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரும் பை யூஸிங் போர்ட் அட்ரஸ். அதுக்கு தான் போர்ட் அட்ரஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். போர்ட் அட்ரஸிங் பற்றி எலாபரேட்டாக வேணால் ப்ரீவியஸ் செஷனில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயரும் ஓஎஸ்ஐ மாடல் வந்து லேயர்ஸ் ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து டிசிபி யூடிபி தான் இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்டாக தான் டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து சொல்லுவேன். செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளி. செக்மெண்டேஷன் அப்படின்னா ஒரு டேட்டா எந்த பேக்கெட் நம்ம அனுப்ப போகிறோமோ அதை வந்து சின்னதாக பிரிக்கிறது தான் செக்மெண்டேஷன். பிரித்து அனுப்புவோம். அந்த டெஸ்டினேஷன் போனதும் அது வந்து அசம்பிள் ஆகிடும். இப்போ யூஸிங் த சீக்வன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி அசம்பிள் ஆகி எப்படி மெசேஜ் போச்சோ அதே ஃபார்மேட்டில் வந்து போயிடும். டேட்டா இன்டெகிரிட்டி வந்து டேட்டா இன்டெகிரிட்டி எந்த சேஞ்சஸும் இருக்காது, அது மாதிரி போயிடும். அதான் சரி அசம்பிளி. அண்ட் தென் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா நெட்வொர்க் டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது தான் கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல். இன்னும் வர செஷனில் வந்து கன்ஜெக்ஷன் கண்ட்ரோல் பற்றி இன்னும் எலாபரேட்டாக அதோட டைப்ஸ் என்ன அதெல்லாம் பற்றி எலாபரேட்டாக நம்ம பார்க்கலாம். டிசிபி யூடிபி. டிசிபி அப்படின்னா டிசிபி இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். டிசிபிங்கிறது வந்து கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். It's an byte stream protocol. TCP divide the data into bytes. Byte stream protocol என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட் பண்ண போகிற டேட்டாவை வந்து சின்னதாக டிவைட் ஆகும். தட் இஸ் டிசிபி டிவைட்ஸ் the data into bytes. பைட்ஸாக வந்து டிவைட் ஆகும் டேட்டா. That is byte stream protocol. And unique sequence number of each byte. So it is called as byte stream protocol. சின்னதாக ஒரு பெரிய டேட்டாவை வந்து டிவைட் பண்ணுவோம். சின்னதாக அந்த டிவைட் பண்ண ஒவ்வொரு டேட்டாவுக்கும் பேர் வந்து பைட்ஸ். ஒவ்வொரு பைட்ஸுக்கும் ஒரு சீக்வன்ஸ் நம்பர் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்ன? பைட் ஸ்ட்ரீம் ப்ரோட்டோகால். அண்ட் டிசிபி அலோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் இன் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு தென் ஒன்லி அலோ டு டேட்டா டிரான்ஸ்ஃபர். எப்போவுமே டிசிபி அப்படிங்கிறது வந்து டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து லிங்க் வந்து கிரியேட் ஆகிடும் ஃப்ரம் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி தான் டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் டிசிபி வந்து லார்ஜர் கம்யூனிகேஷனுக்கு தான் யூஸ் ஆகும். லார்ஜர் கம்யூனிகேஷனுக்கு தான் யூஸ் ஆகும். டிசிபி வந்து டேட்டா வந்து பார்ஷனேட் பண்ணி அண்ட் தென் அந்த லிங்க்கில் வந்து அனுப்பும். அதான் இதுக்கு மீனிங். டிசிபி அலோ டேட்டா டிரான்ஸ்மிஷன் இன் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் established then only allow to data transfer. first என்ன செய்யணும்? end to end connection establish பண்ணணும். then only data transfer வந்து நடக்கும். and TCP is suitable for larger communication. TCP வந்து suitable for larger communication. அதாவது ஒரு லிங்க் நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா பேக்கெட்டும் அந்த லிங்க்லேயே அனுப்பிக்கிடுறான். திருப்பி வந்து நம்ம வந்து லிங்க் வந்து கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை டிசிபியில். அதே மாதிரி
it takes more time for connection establishment. Once a connection made end to end, then we can transfer the data. First time connection establish பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், but once create பண்ணியாச்சு அப்படின்னா we can transfer the data. And then TCP use 16 bit தான் யூஸ் பண்ணுவாங்க data transferக்கு. And then once end to end connection established, the data transmission made. After data transmission finished, the connection is released but preserved. இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எண்ட் டு எண்ட் நம்ம கனெக்ஷன் பண்ணிட்டோம், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணியாச்சு. ஆஃப்டர் தட் அதில் லிங்க் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, இப்போ ஏ டு பி ஒரு லிங்க் க்ரியேட் பண்ணிட்டோம், அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்மளோட செஷன் முடிஞ்சிருச்சு, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம போனதுக்கப்புறமும் அந்த லிங்க் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வேறு யாராவது வந்தாங்கன்னா அந்த லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க, ஆஃப்டர் டேட்டா ட்ரான்ஸ்மிஷன் ஃபினிஷ்ட் த கனெக்ஷன் இஸ் ரிலீஸ்ட். கனெக்ஷன் நம்மளோட கனெக்ஷன் முடிஞ்சிடும், பட் அந்த லிங்க் வந்து ப்ரிசர்வ் ஆகிருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ காலேஜ் வந்து மார்னிங் பேட்ச் போவாங்க, சில பேர் ஆஃப்டர்நூன் பேட்ச் காலேஜ் போவாங்க. மார்னிங் பேட்ச் போகிறவங்க வந்து நம்ம ஒரு சீட்டில் வந்து இருப்போம். அந்த சீட் நம்ம போனதுக்கு நம்ம கிளாஸ் முடிஞ்சதும் நம்ம போகணும்னு நம்ம போயிடுவோம். ஆனால் அந்த சீட் வந்து அங்கே தான் இருக்கும். இப்போ ஆஃப்டர்நூன் பேட்ச் வந்ததும் நம்ம அதே சீட்டில் வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் இதில் வரும். நம்மளோட அந்த லிங்க்கை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, dedicated channel are used by other when you are not active. நம்ம ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோமா, அதை வந்து நம்ம வந்து இல்லாதப்போ வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கலாம். தான் டெடிக்கேட்டட் லிங்க் ஆர் யூஸ்டு பை அதர். வேறு யாராவது அந்த டெடிக்கேட்டட் சேனலை யூஸ் பண்ணிக்கலாம் வென் நம்ம ஆக்டிவாக இல்லாதப்போ. The link is used by other because to improve link utilization, channel utilization and bandwidth utilization. எதுக்காக நம்ம அந்த லிங்க்கை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, to improve link utilization, channel utilization and bandwidth utilization. There is no need for established connection at every packet. That is, we can use 1000 times the connection use the same channel. No need to establish connection at every packet. எப்போதுமே ஒவ்வொரு பேக்கெட்டுக்கும் தனித்தனியாக நம்ம வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அவசியம் இல்லை. we can use the 1000 time the connection. ஒரு கனெக்ஷன் வந்து 1000 டைம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது அந்த சேனலில் வந்து எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிசிபி அப்படிங்கிறது வந்து ரிலையபிள் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தோ டிசிபி இஸ் அ டாமினன்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் யூஸ்ட் வித் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நெட் சர்வீசஸ். டிசிபி தான் ஒரு டாமினன்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். எதுக்காக அப்படின்னா, இது வந்து இன்டர்நெட் சர்வீசஸில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அஷ்யூர் டெலிவரி, கரெக்டாக டெலிவரி ஆகும் வித்தவுட் எரர்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி, கரெக்ட் டைமுக்கும் போயிடும். அண்ட் அக்னாலஜ்மெண்ட்டும் அதில் வந்து வரும். அண்ட் தென் எரர் கண்ட்ரோல், எந்த எரர்ஸும் அந்த மெசேஜில் வந்து இருக்க வாய்ப்பில்லை. ஃப்ளோ கண்ட்ரோல் ஆர் மேட் இன் டிசிபி. எரர் கண்ட்ரோல் எப்படி டிடெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, செக்ஸம் யூஸ் பண்ணி எரர் இல்லாமல் மெசேஜஸ் வந்து அனுப்புகிறாங்க. அண்ட் தென் ஃப்ளோ கண்ட்ரோல் இதை வந்து டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் டிசிபியை வந்து ரிலையபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் டிசிபி செக்ஸம் கேல்குலேஷன் இஸ் மேட், ஸோ இஸ் ரிலையபிள். அண்ட் தென் டிசிபி அப்ளிகேஷன் பார்த்துடலாம். டிசிபி இஸ் ரிலையபிள் இன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஸோ வைட்லி யூஸ்ட் இன் ஃபார் அப்ளிகேஷன். நிறைய அப்ளிகேஷனில் வந்து டிசிபி வந்து யூஸ் பண்ணுறாங்க. லைக் வெப் ப்ரௌசிங்கில் வந்து HTTP அண்ட் HTTPS ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இமெயிலில் வந்து SMTP, POP3, IMAP ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து FTP அண்ட் ரிமோட் ஆக்சஸ்க்கு வந்து SSH அண்ட் டெல்நெட், இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் பற்றி எலாபரேட்டாக தெரியும்னா நீங்கள் வந்து நான் கீழே லிங்க் கொடுக்கேன். அண்ட் ப்ரீவியஸாக இந்த கிளாஸஸ் எல்லாமே போயிருக்கு, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. TCP connection establishment by three-way handshake protocols. ஓகே, TCP connection establish பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். எது மூலமா பண்ணுறோம்? பை த்ரீ-வே ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால். த்ரீ-வே ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட் இருக்காங்க, சர்வர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்க்ரனைஸுங்கிற ஒரு மெசேஜ் வந்து அனுப்புவாங்க சர்வருக்கு. சர்வர் வந்து அந்த மெசேஜ் அக்செப்ட் பண்ணி எதுக்கான என்ன பர்பஸ்க்காக அந்த சின்க்ரனைஸ் மெசேஜ் அனுப்புவாங்கன்னா, டு இனிஷியேட் கனெக்ஷன். நான் உங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு
கனெக்ட் பண்ணணும் டு இனிஷியேட் கனெக்ஷனுக்காக சின்க்ரனைஸ். ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சர்வர். அக்செப்ட் பண்ணிட்டு எல்லா போர்ட்ஸையும் ஓப்பன் பண்ணுவாங்க ஃபார் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அண்ட் தென் அவங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க, சின்க்ரனைஸ் ப்ளஸ் அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் எனக்கு வந்து சேர்ந்துட்டு அண்ட் தென் அதை அக்செப்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. அண்ட் தென் கிளைண்ட் வந்து அகெயின் அக்னாலஜ்மெண்ட் வந்து அனுப்புவாங்க. ஓகே கனெக்ஷன் உங்களுக்கு உங்கள் மெசேஜ் எனக்கு வந்துட்டு, ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அப்படின்னு ஒரு கனெக்ஷன் வந்து ஒரு மெசேஜ் வந்து அனுப்புவாங்க. இதுதான் இந்த 3-way ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால். இது மூலயமா தான் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடக்கும் டிசிபி ப்ரோட்டோகாலில். அதான் இங்கே எலாபரேட்டாக கொடுக்கேன். SYN அப்படின்னா the client sends a segment with the synchronized flag set to initiate connection. synchronized flag மூலயமா இன்டிமேட் பண்ணுவாங்க to initiate the connection. And then synchronize acknowledgement, server வந்து ரிப்ளை பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க with the segment that both synchronize and acknowledgement flag set. We are accepting the request அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறது synchronize acknowledgement request. And then acknowledgement அப்படிங்கிறது வந்து the client sends an acknowledgement segment to acknowledge the server response and connection is established. And then now connection is established between the client and the server. இப்போ ஒன்ஸ் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா டெர்மினேட் பண்ணுறதுக்கு ஒரு 3 ப்ராசஸ் இருக்குது. கனெக்ஷன் டெர்மினேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபின் ஃப்ளாக் யூஸ் பண்ணுவாங்க. ஃபின் ஃப்ளாக் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, த கிளைண்ட் சென்ஸ் அ செக்மெண்ட் வித் ஃபினிஷ். ஃபின்னா ஃபினிஷ்னு அர்த்தம், ஃப்ளாக் செட் டு இனிஷியேட் டெர்மினேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபின்னுங்கிற ஃப்ளாக் செட்டை வந்து அனுப்புவாங்க. திருப்பி அதே மாதிரி கிளைண்ட் வந்து சர்வருக்கு வந்து அனுப்புவாங்க. And then acknowledgement, the server acknowledges the fin segment and then சர்வருக்கு வந்து போயிட்டு அது வந்து அக்னாலஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபினிஷ் பண்ண சொல்லியாச்சு அப்படின்னு. இந்த சர்வர் சென்ஸ் இட்ஸ் ஓன் பின் செக்மெண்ட், அவங்களோட ஃபினிஷ்டு பின் செக்மெண்ட்டையும் வந்து திருப்பி வந்து சர்வர் கிளைண்ட்டுக்கு வந்து அனுப்புவாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட், த கிளைண்ட் அக்னாலஜஸ் த சர்வர் பின் செக்மெண்ட் அண்ட் கனெக்ஷன் இஸ் டெர்மினேட்டட். இப்போ வந்து கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடும். இந்த டிசிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் 3-way ஹேண்ட்ஷேக் ப்ரோட்டோகால் இப்படி தான் அது ப்ராசஸ் ஆகும். அண்ட் தென் டிசிபி ஹெடர் ஃபார்மேட் பார்த்துடலாம். டிசிபி ஹெடர் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து மினிமம் 20 பைட்ஸாக இருக்கும், மேக்ஸிமம் வந்து 60 பைட்ஸாக இருக்கும். அண்ட் தென் டிசிபி ஃபார்மேட் பாருங்கள், இதான் ஃபார்மேட். சோர்ஸ் மொத்தத்தில் வந்து 32 பிட் இருக்கும் மொத்தத்தில். சோர்ஸ் போர்ட் அண்ட் டெஸ்டினேஷன் போர்ட். சோர்ஸ் போர்ட் அப்படிங்கிறது வந்து 16 பிட், டெஸ்டினேஷன் போர்ட்டும் 16 பிட். அண்ட் தென் சீக்வன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது வந்து 32 பிட். சீக்வன்ஸ் நம்பர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? டேட்டாவை வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு, தட் இஸ் ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து 32 பிட். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் நம்பர், திஸ் ஃபீல்டு கண்டெயின் த வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் நம்பர். அதுக்காக அக்னாலஜ் பண்ணுறது தான் அக்னாலஜ்மெண்ட் நம்பர். அண்ட் தென் டேட்டா ஆப்செட் அப்படிங்கிறது வந்து 4 பிட். இது வந்து டிசிபி சைஸ் ஆஃப் த டிசிபி ஹெண்டரை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் டேட்டா ஆப்செட். அண்ட் தென் ரிசர்வ்டு அப்படிங்கிறது வந்து 3 பிட். எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் ஃபியூச்சர் யூஸுக்காண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் செட் டு 0, ஷுட் பி செட் டு 0. அண்ட் தென் விண்டோ சைஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் அ ரிசீவர் பஃபர் சைஸ் இண்டிகேட்டிங் ஹவு மச் டேட்டா இஸ் வில்லிங் டு அக்செப்ட். இது வந்து ரிசீவர் வந்து த சைஸ் ஆஃப் த ரிசீவர் பஃபர் சைஸ், ரிசீவர்கிட்ட வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ண முடியும் மெசேஜை அப்படின்னு சொல்கிறது தான் இந்த விண்டோ சைஸ். அண்ட் தென் செக்ஸம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஃபார் எரர் கரெக்ஷன். அண்ட் தென் அர்ஜென்ட் பாயிண்டர், திஸ் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் டு அர்ஜென்ட் டேட்டா ஆப்ஷன். அண்ட் தென் ஆப்ஷன் இது வந்து எலாபரேட்டாக பார்த்துடலாம். சோர்ஸ் போர்ட் அப்படிங்கிறது வந்து ஐடென்டிஃபைஸ் சென்டிங் போர்ட் அட்ரஸ் ஆஃப் 16 பிட். யார் நமக்கு டேட்டா சென்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது தான் சோர்ஸ் போர்ட். டெஸ்டினேஷன் போர்ட் அப்படிங்கிறது ஐடென்டிஃபைஸ் ரிசீவர் போர்ட், எந்த இதில் யார்கிட்ட இருந்து நமக்கு வந்திருக்கு, எந்த ரிசீவர் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டெஸ்டினேஷன் போர்ட், அதுவும் 16 பிட் தான். சீக்வன்ஸ் நம்பர் 32 பிட் யூஸ்ட் ஃபார் டேட்டா ஆர்டரிங் அண்ட் ரீஅசம்பிளி. ஒரு டேட்டா பார்ஷனேட் ஆகி தான் வந்து ரிசீவருக்கு வந்து போகும். ஸோ அந்த பார்ட்டிஷன் பண்ணதை வந்து ரீஅசம்பிள் ஆகிறதுக்கு தான் சீக்வன்ஸ் நம்பர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படிங்கிறது வந்து 32 பிட். திஸ் ஃபீல்டு கண்டெயின் த வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் நம்பர். இது என்ன வேல்யூ இருக்கும்? இதை கண்டெயின் த வேல்யூ ஆஃப் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் நம்பரோட வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸ் நம்பரோட வேல்யூ தான் இருக்கும்.
And then data offset அப்படிங்கிறது வந்து indicate the size of the TCP header. TCP header size indicate பண்ணுறது தான் data offset. And then reserved அப்படின்னு பார்த்தீங்கன்னா reserved used for future use and should be set to 0. reserved எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சர் யூஸ்க்காண்டியும் அண்ட் reserved வேர்டு வந்து எப்போவுமே 0ல வந்து வச்சுருப்போம், set to 0. And then window size அப்படிங்கிறது வந்து the size of the receiver buffer size. ரிசீவரோட விண்டோ சைஸ் எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ தான் என்னால் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் ரிசீவர் விண்டோ சைஸ். அண்ட் தென் checksum is used for error checking. checksum எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, error checking காண்டி. And then urgent pointer is used to urgent data. And UDP அப்படிங்கிறது வந்து யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால். இது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால்ஸில் வந்து ஒன்று, அதான் நம்ம சொல்கிறோம். இட்ஸ் அ டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால். UDP இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் சூட் referred as UDP IP suite. இது எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க, UDP IP suiteன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இது டிரான்ஸ்போர்ட் லேயர் ப்ரோட்டோகால் அண்ட் எங்கே இஸ் அ பார்ட் ஆஃப் இன்டர்நெட் ப்ரோட்டோகாலோட பார்ட் தான் UDP, ரெஃபர்ட் அஸ் UDP ஆர் IP suiteன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. இட்ஸ் அ கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். UDP வந்து கனெக்ஷன் ஓரியன்டட், இது கனெக்ஷன்லெஸ். அண்ட் TCP அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எண்ட் டு எண்ட் டெலிவரி நடக்கும். ஆனால் யூடிபியில் வந்து நோட் டு நோட் டெலிவரி, அதாவது இன்டர்மீடியட் இப்போ டேரெக்டாக வந்து சோர்ஸ் டெஸ்டினேஷன் போகாது. நடுவில் எத்தனை நோட்ஸ் இருக்கோ அந்த நோட் மாற்றி போகிறது தான். இப்போ இங்கே இப்போ சோர்ஸ் இதான் டெஸ்டினேஷன் அப்படின்னா நடுவில் இன்டர்மீடியட் நோட்ஸ் இருக்குன்னா இந்த நோட்லேருந்து இந்த நோடு ஃபஸ்ட்டு போகும், அதுக்கப்புறம் இந்த நோடு இப்படி வந்து போகிறது தான் நோட் டு நோட் கனெக்ஷன். இட் டேக்ஸ் லெஸ் டைம் ஃபார் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ். இது வந்து ரொம்ப கம்மியான டைம் தான் எடுக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு டைமும் இதில் வந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போது ஒரு பேக்கெட் நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். தென் செகண்ட் பேக்கெட் அனுப்ப போகிறோம்னா செகண்ட் டைமை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்படி எத்தனை டைம் அப் டு n டைம்ஸ் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது n டைம் ஆஃப் கனெக்ஷன் வந்து நம்ம பண்ணணும். ஆனால் TCP வந்து அப்படி கிடையாது. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அனுப்பிக்கிட்டே இருக்கலாம் எத்தனை பேக்கெட்னாலும். அண்ட் இது வந்து அதில் TCP வந்து ரொம்ப டைம் எடுக்கும். UDP வந்து அப்படி கிடையாது. இட் டேக்ஸ் லெஸ் டைம் ஃபார் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அண்ட் தேர் இஸ் நோ நீட் டு எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் இன் ப்ரீரியர் டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ப்ரீரியராக எந்த டேட்டா கனெக்ஷனும் பண்ண தேவையில்லை. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி கனெக்ஷன் அந்த டைமில் வந்து கனெக்ட் பண்ணாலே போதும். we need connection establishment for each packet. அதான் சொன்னாங்க, connection establishment for each packet. And there is no error checking in UDP, so it saves bandwidth. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் இது, there is no error checking அப்படிங்கிறதுனால இது வந்து saves bandwidth. UDP is more efficient in terms of both latency and bandwidth. UDP வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எந்த லேட்டன்சிலையும் பேண்ட்வித்லையும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவே இருக்கும் UDP. அண்ட் UDP வந்து அன்ரிலையபிள் ப்ரோட்டோகால், பிகாஸ் இதில் வந்து எரர் செக்கிங் ஃப்ளோ கண்ட்ரோல்லாம் இருக்காது. அதனால வந்து UDP வந்து அன்ரிலையபிள். UDP used for real-time services like computer gaming, voice or video communication, live conference, we need UDP வந்து ரியல் டைம் சர்வீசஸ்க்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் கேமிங், வாய்ஸ், வீடியோ கம்யூனிகேஷன், வாய்ஸ் கம்யூனிகேஷன், லைவ் கான்ஃபரன்ஸ் அப்போம்லாம் என்ன ஆகும்னா UDP ப்ரோட்டோகால் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். அண்ட் அன்லைக் TCP, checksum calculation is not mandatory in UDP. checksum calculation வந்து UDPயில் வந்து நடக்காது. அந்த no error control and flow control is provided in UDP. error control, flow controlலாம் வந்து இதில் இருக்காது. Here UDP is depend on IP on ICMP for error reporting. UDP அப்படிங்கிறது வந்து ஐபியை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். அண்ட் எரர் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ICMP ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ICMP-ன்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால். இந்த ICMP வந்து எலாபரேட்டாக தெரியும்னா நீங்கள் ப்ரீவியஸ் கிளாஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எலாபரேட்டாக அதில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். And then UDP uses for simple request response communication. UDP வந்து ஒரு simple requestக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ்க்கும் கம்யூனிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. And UDP is suitable for multicasting. multicastingனா 1 to many வந்து கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு UDP வந்து சூட்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த செஷன் இதோடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.